எடுத்தாச்சு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பீஸா. இது என்னமோ ஒரு போண்டா மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்ன போண்டா வாடா? இது போண்டா. இது ரெண்டு இது என்னமோ கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சாட்ஸ் சாஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாண்டா கொடுத்துருக்காங்கடா. சரிங்களா, அப்படியே எடுத்துக்கங்கடா. எடுங்க, எடுத்துக்கூட அப்படியே எடுத்துக்க. ஒன்று உனக்கு வணக்கம்டா. அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடுங்கடா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்னன்னு எல்லாம் ஏதோ பண்ணுமா இருக்கு. எனக்குடா ஒன்றுத்தையும் காணா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேடா. எனக்கு என்னடா இது? என்னமோ நினைச்சேன் சப்பாத்தி மாதிரி தான் இருக்காடா. அது மாதிரி ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி தான் இருக்கு. அவன் ரியாக்ஷன், கேமராமேன் ரியாக்ஷன் பாருங்க கூட. கேமராமேன் எப்படா இருக்கு சொல்றா? ஒண்ணுமே டேஸ்டே தெரியல. ஏதோ மண்ணு மாதிரி இருப்பாரு. நல்லா இருக்கா? இங்க பாரு. நல்லா இருக்கா? கிளாரிட்டியா? எனக்குலாம் இங்கே என்ன படிக்கலாம் தெரியாது. எவ்வளோ 200 என்ன பீஸாக இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம். சரிங்களா, வாங்க போலாம். பார்த்தீங்கன்னா மக்களே வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, பீஸா வாங்கி சாப்பிட்டு ஒரு வீடியோ போடலாம்னு ஒரு ஐடியாவில் பண்ணிவிட்டு இப்போ கடைக்கு வந்துடுவோம். இங்கே பார்த்தா பூராமே பெரிய பெரிய ரேஞ்சில் தான் இருக்குது. எங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 300 தான். ஆனால் இந்த 300க்கு காம்போ இந்த ஆஃபர் தான் வாங்கிக்கிறோம். சரிங்களா, இதில் நான்வெஜ் பீஸா, அதாவது வெஜ் பீஸா நான்வெஜ் பீஸா இருக்குமா. நாங்கள் நான்வெஜ்ஜே வாங்கிட்டோம். அது ஒரு கேக்கு, அப்புறம் 2 ஏதோ டிப்பு சாஸ் ரொம்ப நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. சரிங்களா, ஓகே. இப்போ போயிட்டு நான் அந்த பசங்களோட சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கு இந்த ஒரு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஏசிலாம் பாருங்க. இது நேராக அவங்களுக்கு கீழே, அதாவது கேட்க மேலே ஏசின்றது செப்டெல்லாம் மாட்டியிருப்பாங்க. இது தலைக்கு மேலேருந்து அடிக்குது அந்த ஏசி. இப்படி ஒரு ஏசி இருக்கா? மேலே காட்டுறேன், மேலே காட்டுறா. வீடியோ எடுக்கிறியா சும்மா வச்சிருக்கியாடா? வீடியோ எடுக்கிறியா? அப்போதான் எனக்கு தெரியுது மேலே. நல்லா இருக்கா? வாங்கியாச்சு மக்களே பீஸா. கடைசியாக ஒரு வழியாக எனக்கு இத்தனை வருஷத்தில் பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசை. வாங்கியாச்சு. அந்த பசங்களோட போய் சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுப்போம். எப்படி இருக்குன்னு தெரியல. சொன்ன மாதிரி காம்போ அப்போ தான் கொடுத்துருக்காங்க. 2 கோக்கு, சாஸுனா கொடுக்கல, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, 2 கொடுத்துருக்காங்க. அங்கே போய் சாப்பிடுவோம். வாங்க போகலாம். ஓகேவா? அங்கே போயிட்டு அந்த பசங்களோட ரியாக்ஷனையும் சேர்த்து கேப்சர் பண்ணுவோம். பிடிங்க, இந்தாங்க பிடிங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதாவது பீஸா ரொம்ப நேரம் சாப்பிட்ணுன்னு ஆசை. சரிங்களா, அதுவும் இந்த பசங்களோட சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. நானுமே பீஸா நிறைய சாப்பிட்டது கிடையாது. இங்கே வா, ஏன் நிறைய நிற்கிறேன், வா இங்கே வா உட்கார். சரிங்களா, அப்படியே அந்த பசங்களோட சாப்பிட்டு முதல்ல சாப்பிட்ற அந்த வீடியோ, அதாவது அந்த பீஸா டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு ரியாக்ஷன் வீடியோமே ஒன்று பண்ண போகிறோம். அது இந்த பசங்களோட பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? வா அப்படியே பாருங்க. நீங்கள் பாப்பா ரெண்டாவா இங்கே வாங்கடா. பாப்பா, நீங்கள் ஏதாச்சும் பீஸா சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும்? நீ சாப்பிட்ருக்கியா? நீ சாப்பிட்ருக்கியாடா? எப்படி சாப்பிட்ருக்கியா? ஆடா பாய் வாங்க. எடுத்தாச்சு. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு பெரிய பீஸா. இது என்னமோ ஒரு போண்டா மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்ன போண்டா வாடா? இது போண்டா. இது ரெண்டு இது என்னமோ கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சாட்ஸ் சாஸ் கொடுத்துருக்காங்களா? ஒன்று எடுத்துக்க. உனக்கு வணக்கம்டா. அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். அது ஏறா நம்ம எடுத்து சாப்பிடுவோம். சரியா, இதே காட்டா கேமராமேன் பாவம். அவன் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படிதான் இருக்கு? என்ன இது ஒரு மண்ணு மாதிரி இருக்கா?
என்னப்பா அது? என்னன்னு எல்லாம் ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா உனக்குண்டா டேஸ்டா இருக்கா? எடுத்துக்கடா. எங்கடா உடுத்திக்காடா? எனக்கு எடுத்துட்டேடா. எனக்கு என்னடா இது? சாப்பிட என்னமா நினைச்சா? சப்பாத்தி மாதிரி தான் இருக்கா? சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் அப்படியே போய் அப்படியே போய் ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி தான் இருக்கு. அவன் ரியாக்டர் கேமராமேன் ரியாக்டர் பாருங்க கூட. கேமராமேன் எப்படிடா இருக்கு சொல்கிறான். ஒன்றுமே டேஸ்டே தெரியல. ஏதோ மண்ணு மாதிரி இருப்பாரு. நல்லா இருக்கா? இங்க பாரு. ஒரு மாதிரி என்னமோ நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பீஸா பீஸா இருந்தாங்க. இந்த கன்றாவில இருக்கு. நல்லாவே இல்லை. நல்லா இல்லை. ஏதோ ஓரளவுக்கு டேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுக்கலாம். 300 ரூபாடா இது. ஆனால் இதான் எல்லாரும் பிடிக்குது. ஏன் அது என்னன்னு பாரு. அந்த அது என்ன போண்டாமே இருக்குது. ஏதோ போண்டாமே கொடுத்துருக்காங்க. போண்டாவது அந்த சாக்லேட் இது கேட்டு சாக்லேட் தானே இது. சாக்லேட்டும் ரொம்ப கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. நேற்று எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணும். ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு நல்லா இருக்காடா? ஒன்றுமே நல்லாவே இல்லை. அதப்பா ஆனால் அந்த சீஸ் பண்ண சாப்பிட்டா நல்லா ஓரளவு நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. நான் எடுத்துக்கோ. வணக்கம் சிக்கன் பீஸு. ஓரளவுக்கு இந்த போண்டாமா இருக்குது நமக்குல. இது போண்டா இல்ல, இது வந்து உள்ள இருக்கிற சாக்லேட் போண்டா. சாக்லேட் போண்டாவா? சாக்லேட் போண்டா இல்ல, இது வந்து ஏதோ ஒரு பேர் சரியா தெரியல. பண்ணுமா இருக்கு. உள்ள திறந்து பார்த்தா இதாங்க பூஸ்ட். செம்ம டேஸ்ட். இது என்ன அவங்களுக்கு செம்மையா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. பீட்சா தான் கொண்டு சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு பீஸா பீஸான்னாங்க. ஒரு கர்மம் நல்லா இல்லை. என்னமோ பண்ணை திங்கிற மாதிரி இருக்குது. பண்ணோட மோசமாக இருக்குது. ஒரு டேஸ்ட்டும் இல்லை, சாப்பிடும் நல்லா. இது எப்படி தானே சாப்பிட்றீங்க? இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றீங்க. வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பீஸா சாப்பிட்றேன். அது ஏதோ இழுத்தல இது மாதிரி வரும்னு பார்த்தா ஒன்றுத்தையும் காணா. ஆமாம்ல, அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான வாங்கினா இருக்கும் போல. இப்படி எடுத்தோன்னே ஒரே மாதிரி இல்ல, இப்ப எடுத்தோன்னே வந்து இந்த ரப்பர் மாதிரி வரும்ல, அதெல்லாம் காணா. அப்ப அது வேறயா? அது காஸ்ட்லியா? பூமரா பூமரா நல்லா இருக்காரு. நீ ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மூஞ்சி வர சத்தியமா நல்லாவே இல்ல. ஒரு நாள் சாப்பிட்டு ஆசைக்கு பீஸா 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 நானே எனக்கு இது இத்தனை வருஷத்துல நான் பீஸா வந்து சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன். அதான் உண்மை. நல்லாவே இல்லை, சுத்தமா நல்லா இல்ல. கொஞ்சம் கூட சாப்பிட முடியல. இது ஏதோ அந்த இதெல்லாம் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, அந்த வேர்க்கடலை எல்லாம் இருக்கு போட்டிருக்காங்க. இதுல வேர்க்கடலை எல்லாம் இருக்கு. இது செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான். செம்மையா இருக்கு. காலையில வெயிட் பண்ணி இந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்தாலே கொண்டுது. இதுக்கு முன்னாடி நான் சின்னதா எங்க அப்பா வாங்கிட்டு இருந்தாங்க. அது செம்மையா இருந்துச்சு. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு செம்மையா இருந்துச்சு. அது 200 ரூபா கூட தான் இருந்துச்சு. இதுவுமே நாங்கள் வாங்கினது வந்தது 300 ரூபா தான். டபுள் சீஸ் பீஸா என்னென்னமோ சொன்னாங்க. காம்போ ஆஃபரு எங்கே அந்த 2 கோக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுலாம் கொடுத்தாங்க. ஆடியா முடிஞ்சு வச்சுரா.
வெள்ளை உள்ளது இப்படி இருக்கும், உள்ள உள்ளது கன்றாவியா இருக்கும். ஆமா. யாரும் சாப்பிட்றாதீங்க. சிக்கன் தானே நம்ம வாங்கினது. சிக்கன் பப்ஸ் தான், மேல சிக்கன் தான் கொடுத்தாங்க. நாலு சிக்கன் வந்துச்சா? அது என்னமோ கருமா சிக்கன் என்ன சீஸ் சிக்கன் இல்ல. வெஜ் தான். சிக்கனே இல்ல. இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. 300 ரூபாய்க்கு ஆளுக்கு மிடில் ஒரு கிளாஸ் பையன்றது மணிக்கு பக்கம் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. சரியா, இது வாங்கினது 300 ரூபா. சரியா, நாம 300 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோமா. மிடில் கிளாஸ் பையன்றதே இந்த கர்மத்தை வாங்குறதுக்கு சிக்கனை வாங்கி தின்னுட்டு போயிட்டு சிக்கன் வாங்கி எங்க அம்மாட்ட கொடுத்தா நல்லா அளவு போல செஞ்சு கொடுக்கும், நான் நிம்மதியா சாப்பிடணும்னு சொல்லி மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படியே காட்டிட்டாங்க. அதேதான். சத்தியமா நல்லாவே இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. ஏதோ ஆசைக்கு தெரியாதவங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்படி மக்கள் வந்து எங்களுக்காண்டி இது எங்களுக்கு, அதாவது எப்படின்னா நாங்க தெரிஞ்சுக்கணும். நாங்க இதுவரை சாப்பிட்டதே கிடையாது பீஸா. இப்பதான் முதல்ல சாப்பிட்டோம். ஓரளவுக்கு எனக்கு சுத்தமா டேஸ்ட் பிடிக்கல. அது மாதிரி இவங்களுக்கு என்ன பிடிக்கலதான்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம். வீடியோ மறந்துடாம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் தட்டி விட்டா கொஞ்சம் 4-5 பேர் சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நான் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்ன கேக்கு 300 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஆனா இது வாங்குறதுக்கு பதிலா நீட்டா 4 காளான் வாங்கி அதை செஞ்சிருக்கலாம். அவவே மடக்குமுள்ள கொட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த அளவுக்கு நான் தான் காரணம். இதுக்கு சும்மா காரணம் வந்து தின்னுங்க நான் சொல்லி திங்க வச்சு அம்பிட்டு போய் சாவ கொடுக்குறாங்க எனக்கு. தள்ளுறேன். சரியா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். ஓகேவா?